to you all the wonderful name of our Lord and Savior Jesus Christ. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து நாமத்தில் உங்கள் அனைவரையும் வாழ்த்துகிறோம். God is a winner man. தேவன் ஜெயம் கொண்டவர். He won on the cross of Calvary. அவர் கல்வாரி சிலுவையிலே ஜெயித்தார். And he wants the church, his people, his children to win every battle. வாழ்க்கையில் வர யுத்தங்கள் அனைத்தையும் வல்லவருக்காய் நாம் ஜெயிக்க வேண்டும் என்று ஆண்டவர் விரும்புகிறார். Are you defeated today? இன்று நீ தோற்கடிக்கப்பட்டவனாய் நின்று கொண்டிருக்கிறாயா? Let the Lord speak to you through his word. கர்த்தர் தம்முடைய வார்த்தை நிமித்தமாய் உங்களோடு பேசுவாராக. Let us bow our heads and pray. எல்லோரும் தலை வணங்கி நாம் ஜெபிப்போம். Father, bless this word. ஆண்டவரே இந்த வார்த்தையை நீ ஆசீர்வதியும். Let the word nourish to our soul எங்கள் ஆத்துமாவுக்கு இது போஷாக்காக இருக்கட்டும். and nourish our spirit. எங்கள் ஆவியை உற்சாகப்படுத்தட்டும். Let your name be glorified. உம்முடைய நாமம் மகிமைப்படுவதாக. Let your name be exalted. உம்முடைய நாமம் உயர்த்தப்படுவதாக. In your mighty name I pray. உம்முடைய வல்லமையான நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே. Let the hearts be blessed. எங்கள் ஆத்துமாக்கள் உற்சாகமடைந்து Let the ஆசீர்வதிக்கப்படுவதாக. souls of your kingdom be blessed. ஆண்டவரே உம்முடைய ராஜ்யம் ஆசீர்வதிக்கப்படுவதாக. In Jesus name. இயேசுவின் நாமத்தில் கெஞ்சி மன்றாடுகிறோம் பரமபிதாவே. Amen. ஆமென். John chapter 16 verse 33. யோவான் 16ஆம் அதிகாரம் 33ஆம் வசனம். I have overcome the world. நான் உலகத்தை ஜெயித்தேன். My dear beloved friends, அன்பான சகோதர சகோதரிகளே, we are overcoming every struggle in our life. நம்முடைய வாழ்க்கையில் வருகிற ஒவ்வொரு வாழ்க்கை யுத்தங்களை நாம் ஜெயிக்கிறவர்கள். Because God is protecting us. கர்த்தர் நம்மை பாதுகாக்கிறார். David said in Psalm 32 verse 7, 32ஆம் சங்கீதம் 7ஆம் வசனத்திலே தாவீது இவ்வாறு சொன்னார். You are my hiding place. நீர் எனக்கு மறைவிடமாய் இருக்கிறீர். என்னை நீர் இக்கட்டுக்கு விலக்கி காத்து இரட்சணிய படர்கள் என்னை சூழ்ந்து கொள்ளும்படி செய்வீர். The Bible says, வேதம் சொல்கிறது, the Lord will protect you. ஆண்டவர் நம்மை பாதுகாப்பார். There are some places in your life உன் வாழ்க்கையில சில இடங்கள் உண்டு. you cannot hide behind any friends or families. உன் குடும்பத்து அங்கத்திலோ நண்பரிடத்திலோ நீ அவர்கள் மறைவிடமாய் இருக்க முடியாது. அப்படிப்பட்ட சூழ்நிலை வந்திருக்குதான் கொஞ்சம் கை தூக்கி பார்க்க ஆமீங்களே. ஏதோ ஒரு காரியத்தில் நான் பயந்தேன், ஆனால் ஆபத்தில் என் குடும்பம் என்னை காப்பாற்றலை, நண்பர்கள் என்னை காப்பாற்றலை, ஆனால் கர்த்தரோ எனக்கு துணை நின்று என்னை காப்பாற்றினான்னு சொல்கிறவங்க மாத்திரம் கரங்களை உயர்த்தி ஒரு பெரிய அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். The Lord will protect you. கர்த்தர் உன்னை காப்பார். Are you afraid about the sickness? வியாதியை குறித்து பயப்படுகிறாயா? The Bible says, வேதம் சொல்கிறது, God is our refuge கர்த்தர் நமக்கு மறைவிடமாய் இருக்கிறார் and strength. அவர் இக்கட்டுக்கு விலக்கி காக்கும் பெலனாய் இருக்கிறார். மறைவிடம் மட்டும் இல்லை, உனக்கு பெலனாகவும் இருப்பார். ஆமென். ஹல்லேலூயா. அப்போ பெலன் எங்க இருக்கிறது? மறைவிடத்தில் இருக்கிறது. ஒரு ஆமென் சொல்லுங்க பாருங்க. ஆமென். ஹல்லேலூயா. When you are hiding behind God, ஆண்டவருக்கு மறைவிடமாக்கி அவருக்கு முன்பாக ஒளிந்து கொண்டால், because David says, you are my hiding place. நீர் எனக்கு மறைவிடமாய் இருக்கிறீர். You are my protector. நீர் என்னை பாதுகாக்கிறவர் இருக்கிறீர். I have faced in my life many dangers. நான் अनेक விபத்துகளையும் ஆபத்துகளையும் பார்த்திருக்கிறேன். But the good thing about danger is this. இந்த ஆபத்தில் இருக்கிற நல்ல காரியம் என்ன தெரியுமா? I have found God in that very place. அந்த இடத்துல தான் கர்த்தரை நான் கண்டேன். ஒரு ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். ஆபத்து நாள்ல கர்த்தரை நோக்கி கூப்பிட்டீங்கன்னா கர்த்தர் வராம இருக்கவே மாட்டார். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. The Lord wants to speak to you today. இன்று கர்த்தர் உன்னோடு கூட பேச விரும்புகிறார். I am your refuge. நானே உனக்கு அடைக்கலம். You have to hide behind God. ஆண்டவருக்கு பின்பாக நீ மறைந்து கொள்ள வேண்டும். Why you have to come behind God? அவருக்கு பின்னாக ஏன் மறைய வேண்டும்? In him there is strength. அவருக்குள்ளே நமக்கு பலன் இருக்கிறது. In him there is redemption. அவருக்குள்ளே மீட்பு இருக்கிறது. In him there is deliverance. அவருக்குள்ளே விடுதலை இருக்கிறது. He is a very present helper in the time of trouble. நம்முடைய வாழ்க்கையிலே பிரச்சனை வரும் பொழுது ஆபத்து காலத்தில் சமய சகாயராய் இருப்பார். Psalm 46 verse 1 says, 46ஆம் சங்கீதம் he is very present in the times of trouble. ஆபத்து வரும் பொழுது அவர் சமய சகாயராய் இருப்பார். எவ்வளவு அழகான தேவன் நம்ம வைத்திருக்கோம் பாருங்க. ஹல்லேலூயா. ஆபத்து நாளில் அந்த நேரத்தில் ஆண்டவர் உங்களோடு கூட இருக்கார் என்று இந்த வசனத்தின் மூலமாக ஆண்டவர் உன்னோடு கூட, பிரியமானவர்களே, சகோதரியே சகோதரனே, கர்த்தர் உன்னோடு கூட இருக்கிறார். நீ எதற்கும் பயப்படாத, எதற்கும் கலங்காத, எதற்கும் நீ எங்கேயும் அஞ்சி ஓடாத. நான் உன்னோடு கூட இருக்கிறேன். ஆபத்து நாளில் உன்னோடு கூட இருக்கிறேன்.
இருக்கிறேன். In the times of trouble I am there with you. தீங்கு நாளிலே நான் உன்னோடு கூட இருப்பேன். That is what I like about my God. என் ஆண்டவரை குறித்து இதான் எனக்கு ரொம்ப பிடிக்கும். என் ஆண்டவர் கோலை இல்ல, மகா பெரிய தேவன், யுத்தத்தில் வல்லவர், ஜெயத்தில் வல்லவர், செயல்களிலே மகத்துவமானவர். அவர் உன்னோடு கூட இருப்பார் ஆபத்து நாளிலே. He is there to fight your enemy. உம்முடைய சத்துருவை ஜெயிக்க உன்னால் முடியும். Your ability is not enough to fight the enemies. உனக்குள்ளே சத்துருவை ஜெயிக்கிற பலன் இல்லாமல் இருக்கலாம். But when you're in God, ஆனா கர்த்தருக்குள் நீ இருக்கும்போது there's a different kind of aspect of strength that prevails. விசேஷமான ஒரு வல்லமை உன்னிலே காணப்படும். It governs your life. உன் வாழ்க்கையை ஆளுகை செய்யும். சிலவங்களுக்கு இப்போ புரியாது. ஒரு திகைக்கிற ஒரு சமயம் வரும்போது நம்ம பாஸ்டர் இப்படி ஒரு மெசேஜ் கொடுத்தாரே என்று அன்னைக்கு தான் உங்களுக்கு நினைவு வரும். ஒரு ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். Hallelujah. Sometimes God speaks to you before in hand. சில வேளையிலே முன்னால் தீங்கு நாளுக்கு முன்னால் பேசுவார். God wants to caution you. உன்னை எச்சரிப்பார். God wants to give you that courage to stand before the devil's attacks. பிரச்சனை தீங்கு நாள் வருவதற்கு முன்பாக கர்த்தர் உனக்கு எச்சரிப்பு கொடுத்து உனக்கு தைரியத்தை கொடுப்பார். That's why Deuteronomy chapter 31 verse 6 says, நீங்கள் பலன் கொண்டு திடமனதாயிருங்கள். நீங்கள் பலன் கொண்டு திடமனதாயிருங்கள். திடமனதாயிருங்கள். அவர்களுக்கு பயப்படும் திகைக்கவும் வேண்டாம். அவனுக்கு பயப்படும் திகைக்கும் வேண்டாம். தேவனாகிய கர்த்தர் தாமே, தேவனாகிய கர்த்தர் தாமே உன்னோடு கூட வருகிறார். உன்னோடு கூட வருகிறார். அவர் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை என்று சொன்னார். ஆமென். ஹalleluya. ஆமென். உன்னோடு கூட வருகிற ஒரு தேவன் உண்டு. ஹalleluya. 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 That's why David says, ஆகவே தான் சங்கீதக்காரர் சொல்கிறார், in the valley of shadow of death I will fear no evil. மரணங்களின் பள்ளத்தாக்கிலே நான் பொல்லாங்குக்கு பயப்பட மாட்டேன். My God is going before me. கர்த்தர் எனக்கு முன்பாக போகிறார். When I need to go to certain places, நான் சில இடங்களுக்கு போவதற்கு முன்பாக I don't know anybody. யாரையுமே எனக்கு தெரியாத இடத்துக்கு போவேன். When I need to jump in some of the taxis and out of India, எங்கேயோ போற ஒரு டாக்ஸில நான் போக வேண்டியிருக்கும். in out of India, இந்தியாவுக்கு வெளியே ஊர்ல, in a different nation, வேற இன்னொரு தேசத்துல, where you don't know anybody, யாரையுமே எனக்கு where you தெரியாது, don't know their language, அவங்களுடைய பாஷை தெரியாது, where you don't know where they are going, on the right road or the wrong road. நீ வண்டியில ஏறினா சரியான பாதையில போறாங்களான்னு கூட உனக்கு தெரியாது. But you know, ஆனா உனக்கு தெரியும், somebody is coming with you. ஒரு தேவன் உன்னோடு கூட வருகிறார். Somebody is coming with you. தேவன் உன்னோடு கூட வருகிறார். தெரியாத நாடுல, தெரியாத பாஷை உள்ள ஊர்ல, தெரியாத டாக்ஸில அந்த டிரைவர் சரியான பாதையில போறான்னு கூட உனக்கு தெரியாது. ஆனா என்ன தைரியத்தில் அந்த டாக்ஸில நீ போற தெரியுமா? கர்த்தர் உன்னோடு கூட வருகிறார். அவருடைய பிரசன்னம் உன்னோடு கூட வருகிறது. ஆமென். Hallelujah. Hallelujah. That is what we know in our life. அதான் நமக்கு இப்ப தெரியும். God is coming with us. கர்த்தர் நம்மோடு கூட வருகிறார். That's why your life is still going on. நீ உன் வாழ்க்கை கடந்து போக போக கர்த்தர் உன்னோடு கூட வருகிறார். சிலவங்க வீட்டில் உள்ள போராட்டத்தில் அப்படியே தத்தளிக்கிறீங்க, அப்படியே ஸ்விம்மிங் போடுறீங்க, எதிர்நீச்சல் போடுறீங்க. ஏன் தெரியுமா? இன்னைக்கு ஆலயத்துக்கு தைரியமாக வந்திருக்கீங்க. கர்த்தர் என்னோட கூட வருகிறார். Hallelujah. Hallelujah. Do not be afraid or terrified. நீ பயப்படவும் கலங்கவும் வேண்டாம். பயப்படவும் கலங்கவும் திகைக்கவும் வேண்டாம். இந்த வார்த்தை இந்த உலகத்தில் யாருமே உங்கள்கிட்ட சொல்ல மாட்டாங்க. ஹல்லேலூயா. உன்னை கலங்கடிக்கிறவங்க இன்னும் இருப்பாங்க, உன்னை பயப்படுத்துகிறவங்க இன்னும் இருப்பாங்க, உன்னை இன்னும் மோசமான நிலைமைக்குள்ளே போகிறவங்க தான் உன்னோட கூட இருப்பாங்க. ஆனால் கர்த்தர் சொல்கிறாரு, நீ பலன் கொண்டு நீ திடமனதாயிரு. ஹல்லேலூயா. Be strong and courageous. நீங்க பயப்பட வேண்டாம், திகைக்க வேண்டாம். What is the meaning of being strong? பலன் கொண்டு திடமனதாயிரு என்றால் How can I be strong when I'm weak? நான் பலவீனமா இருக்கிறேன், பலம் கொண்டு திடமனதாய் இருந்தா அர்த்தம். How can I be strong when I'm weak? நான் பலவீனமா இருக்கும் பொழுது எப்படி நான் பலன் கொள்வேன்? My thoughts are weak. என்னுடைய சிந்தனை பலவீனம். My heart is weak to understand the ways of God. கர்த்தருடைய வழிகளை புரிந்து கொள்ள முடியாமல் என் இதயம் பலவீனம். My prayers are always a prayers where I'm trembling about my enemies. நான் எப்பொழுதுமே ஜெபிக்கும் பொழுது என் சத்துருவை குறித்து பயத்தோடு ஜெபிக்கிறேன். And the word of God says, வேதவசனம் சொல்கிறது, be strong. நீ பலன் கொண்டு Be strong. திடமனதாயிரு. நான் வீக்கா இருக்கும்போது நான் எப்படி பலப்படுவது என்று சிலவங்க கேட்டுக்கொண்டிருக்கீங்க. கர்த்தரே உன்னுடைய பலனாய் இருக்கிறார். God is your strength. Hallelujah.
It is not your strength, God is your உன் strength. பலன் அல்ல, இது கர்த்தரின் பலன். கர்த்தர் உனக்குள் நீ வைத்திருப்பாயானால் அவரே உன்னுடைய பலனாய் மாறுகிறார். Hallelujah. Hallelujah. When you have God in you, தேவன் உனக்குள் இருக்கிறார், the hope of glory, அதுவே உன் நம்பிக்கை, மகிமையின் நம்பிக்கை. that is the confidence we live in this world. இந்த உலகத்தில் வாழ்வதற்கு இருக்கிற நங்கூரமான நம்பிக்கை அதுவே. My helper, என்னுடைய உதவி my செய்கிறவர், redeemer, மீட்பர், my warrior, என்னை யுத்தம் பண்ணுகிறவர், God who does miracles, அற்புதம் செய்கிறவர், God who can move the mountains, மலைகளை பெயர்க்கிறவர், God who can raise the valleys, பள்ளத்தாக்கை நிரப்புகிறவர், a God who can give me a straight smooth road. ஆனா எனக்கு அருமையான மெதுவான ஒரு பாதையை தருகிறவர். God is saying to us, அவர் நம்மை பார்த்து சொல்கிறார், be strong. நீ பலன் கொண்டு. Moses, மோசே before the Red Sea, செங்கடலுக்கு முன்பாக Moses exiting Egypt. அவன் எகிப்தை விட்டு வெளியே வருகிறான். If I was Moses, நான் மோசேயா இருந்தா I would never take that chance. அந்த இதை நான் ஒத்துக்கொள்ள மாட்டேன், அந்த சவாலை என்னால் ஒத்துக்கொள்ளவே முடியாது. Even if I have to encounter with God in the Mount Sinai, மலை சீனாய் மலையிலே தேவனை சந்தித்திருந்தாலும் I won't take the chance. அப்படிப்பட்ட ஒரு சவாலை என்னால் ஏற்றுக்கொள்ள முடியாது. Because these people in Egypt are very tough. இந்த எகிப்திலே வாழ்ந்த மக்கள் மிகவும் கடினமானவர்கள். Mind of slavery, அவர்களுக்கு அடிமைத்தனத்தின் mind of poverty. ஆவி, தரித்திரத்தின் ஆவி. I cannot take these people. இப்படிப்பட்ட உலகத்தை ஜனத்தை கொண்டு போக என்னால் முடியாது. They can't understand the ways of God. கர்த்தருடைய வழிகளை அறியாதவர்கள். But Moses took the chance. ஆனால் மோசேயோ சவாலை ஏற்றுக்கொண்டார். You know why? ஏன் தெரியுமா? He knows அவனுக்கு தெரியும், there is a God who is coming with me. அவனோடு கூட கர்த்தரை கை தட்டுங்க, அவனோடு கூட கர்த்தர் வருகிறார். My presence. என்னுடைய பிரசன்னம். Moses, my presence. மோசே என் பிரசன்னம். அந்த ஒரு வாக்குத்தத்தம் கொடுத்த பிறகுதான் அவன் அடுத்த அடியை எடுத்து வைக்கிறான் எகிப்துக்கு போகணும்னு. ஆண்டவரே, நான் எப்படி போவது, எப்படி பேசுவது, என்ன சொல்வது என்று தெரியாத திகைக்கிற வேளையில ஆண்டவர் சொல்றார், மோசேயே, என்னுடைய பிரசன்னம் உனக்கு முன்பதாக போகும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. There is somebody who needs the presence of God. இந்த காலவெளியிலே தேவ பிரசன்னத்தை நீ உணர வேண்டும். You need the presence of God. உனக்கு தேவை தேவ பிரசன்னம். You are terrified, you are afraid about somebody. நீ எதற்காக பயந்து கொண்டு நடுங்கி கொண்டிருக்கிறாய்? There are people living in slavery. அடிமைத்தனத்தில் இருக்கிற மக்களை குறித்து In your own house you are a slave. உன் சொந்த குடும்பத்திலே நீ அடிமையா இருக்கிற. In your own territory you are a slave. உன்னுடைய சூழ்நிலையிலே நீ அடிமையா இருக்கிறாய். You are bound to your mind. உன் மனது கட்டப்பட்டிருக்கிறது. You can be a prisoner to yourself. நீயே ஒரு கைதியாக நினைத்துக் கொள்கிறாய். நிறைய பேர் இந்த சூழ்நிலை இருக்கிறீங்க, நீங்க முடியான்னு சொல்லவே முடியாது, உங்களுக்குள்ளாகவே நீங்க ஒரு கைதியா வாழ்ந்து கொண்டிருக்கிறீங்க உங்க பிரச்சனையினாலே. You are prisoner to yourself. உன்னுடைய பிரச்சனைக்கு கைதியா இருக்கிறாய். But God is telling you, ஆனா கர்த்தர் சொல்கிறார், I have my eyes upon you. என் கண்கள் உன்மேல் இருக்கிறது. அப்படிப்பட்டவங்க மேல கர்த்தருடைய கண்கள் உன் மேல தான் இருக்குன்னு மறந்து விடாதே. கர்த்தருடைய அன்பு உன் மேல தான் இருக்குன்னு மறந்து விடாதே. The love of God is set on you. கர்த்தருடைய அன்பு உன்னிலே இருக்கிறது. My dear beloved friends, என் அன்பான சகோதர சகோதரிகளே, God is saying to you today, கர்த்தர் உன்னை பார்த்து சொல்கிறார். Hebrews chapter 13 verse 6. So we say with confidence, the Lord is my helper, I will not be afraid. What can these mortals do to me? அதனாலே நீ தைரியம் கொண்டு, கர்த்தர் எனக்கு சகாயர், கர்த்தர் எனக்கு சகாயர், நான் பயப்படேன், நான் பயப்படேன். மனுஷன் எனக்கு என்ன செய்வான்? மனுஷன் எனக்கு என்ன கையை தட்டி செய்ய கர்த்தருக்கு மகிமை செலுத்துவோம். முடியும், என்ன செய்யக்கூடும்? ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. நல்ல கரங்களை தட்டினீங்கன்னா கர்த்தர் உங்களுக்கு பலனாக, ஆறுதலாக, கர்த்தர் உங்களுடைய பங்காக, உங்களை யுத்தம் கர்த்தருடைய யுத்தமாய் மாறி கர்த்தர் ஜெயமாய் மாற்றுகிறார் என்று சொல்றவங்க மாத்திரம் நல்ல கரங்களை தட்டி, ஏன் போராட்டம் இனிமேல் என்னுடைய போராட்டம் இல்லை, இது அவருடைய போராட்டமாய் மாறிடுச்சு, அவர் யுத்தத்தில் வல்லவர், எனக்காக யாவையும் செய்து முடிக்கின்ற தேவன், அவருடைய கரத்தில் நான் ஜெயித்து ஜெய வீரனாய் இருப்பேன். ஆமென். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. I am not a victim for my situation. என் சூழ்நிலைக்கு நான் ஒரு கைதி அல்ல. I was a victim one day. ஒரு நாளிலே நான் சூழ்நிலையில் நான் கைதியா இருந்தேன். But a day came. ஒரு நாள் வந்தது. The clutches were removed. அந்த சங்கிலி உடைந்தது. Chains were broken. அந்த செயின் உடைந்தது. Prison doors were shaken. அந்த சிறை கதவுகள் உடைந்தது, And அசைக்கப்பட்டது. I said to myself, நான் எனக்குள்ளே நான் சொன்னேன், enough is enough. போதும்பா, எல்லாம் போதும். It is enough. போதும். Now I am living
liberal. நான் இப்பொழுது விடுதலையாக்கப்பட்டு விட்டேன். Now I've come to a place of destiny and royalty of God. நான் இப்பொழுது கர்த்தருடைய ராஜரீகத்துக்குள் பிரவேசிக்கிறேன். That's why I sing a song today. ஆகவே தான் ஒரு பாடலை நான் பாடுகிறேன். No weapon formed against me shall prosper. எனக்கு விரோதமாய் உருவாக்கப்படும் எந்த ஆயுதம் வாய்க்காதே போகும். அதுதான் உங்களுடைய பாடலாய், அதுதான் உன்னுடைய ஆராதனையாய், அதுதான் உன்னுடைய வாக்குத்தத்தம் என்று ஆண்டவர் சொல்லிக் கொண்டிருக்கார். தீர்க்க தரிசனமாக உனக்கு முன்பதாக ஒரு ஆயுதமும் ஒருவனும் எதிர்ப்பு நிற்பதே இல்லை என்றால் கர்த்தரே உன்னுடைய பங்காக, கர்த்தரே உன்னுடைய ஆசீர்வாதமாக, கர்த்தரே உன்னுடைய ஐஸ்வர்யவானாய் உன்னை மாற்றுகிற அந்த ஐஸ்வர்யவான ஆசீர்வாதம் உன் மேல், உன்னுடைய குடும்பத்தின் மேல் காலாங்காலமாய் தங்கி இருக்கும். ஆமென். Hallelujah. Hallelujah. For days and for generations. நான் வருகிற தலைமுறைக்காக. It is not only for today. இன்றைக்கு மட்டுமல்ல, தலைமுறைக்கும் உண்டு. It is not only for yesterday. நேற்றுக்கு மட்டுமல்ல. My confidence. என்னுடைய நம்பிக்கை. My confidence. என் நம்பிக்கை. நம்பிக்கைன்னு சொல்றப்போ இங்க கொஞ்சம் நிறுத்தி கொஞ்சம் ஆணித்தரமா சொல்ல வேண்டியது இருக்கு. What is the meaning of confidence? நங்கூரமான நம்பிக்கை. What is the meaning of confidence? நங்கூரமான ஒரு நம்பிக்கை. It is not something that you know in the flesh. இந்த மாம்சத்துல நீ அறிந்த ஒரு நம்பிக்கை அல்ல. It is knowing in the spirit. ஆவியில அறியும் ஒரு நம்பிக்கை. இது கண்ணால பார்க்க முடியாது, காதால கேட்க முடியாது, இது உணர முடியாது. ஆனா நீ பிறந்த அப்பாவே உன் மேல ஆண்டவர் ஒரு வார்த்தையை, நம்பிக்கையின் வார்த்தையை வைத்தாரே, உன் தாயின் கருவிலை உன்னை தெரிந்து கொண்டேன் என்ற நம்பிக்கையான வார்த்தை உன் மேல் உன் ஆயுசு நாள் முடியும் வரை. ஆமென். Hallelujah. 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 இதுதான் அந்த நம்பிக்கை. ஆமென். If the doctor knows about the patient. டாக்டருக்கு தன்னுடைய அந்த வியாதிக்காரங்களை பற்றி தெரியும். சிலவங்க நினைக்கிறீங்க டாக்டர் வெறும் உங்களுக்கு மருந்து எழுதுறாரு, நீங்க போன உடனே தெரிஞ்சிடுவாரு இந்த வியாதி குணமாவாது, ஏற்கனவே குணமாயிருச்சு. ஆனால் இதை சொல்கிற பாட்டு இது எப்போதுமே சொல்லிக்கிட்டே இருக்கும். ஆனால் உள்ளுக்குள்ளே அந்த வியாதி இல்லை. ஆனால் தலை வலிக்குது, உடம்பு வலிக்குது, எனக்கு வேர்க்குது, இங்கே வலிக்குது, ஹார்ட் அட்டாக் வர்ற மாதிரி இருக்குது, கண்ணெல்லாம் உருளுது. டாக்டரை பார்ப்பாரு, மறுபடியுமா அப்படி அதே மாத்திரை எழுதி அப்படியே பில்லு போட்டு அதே பணத்தை வாங்கி நீ போயிட்டு வாமான்றார். அல்லேலூயா. நம்மளும் கட்டிக்கொண்டே இருக்கிறோம். ஏன் தெரியுமா? விசுவாசம் இல்லை. We don't have the faith to believe with confidence. நமக்கு ஒரு நங்கூரமான நம்பிக்கை, நான் வியாதி குணமாகி விட்டதை நம்புறதில்லை. Your confidence is God. உன்னுடைய நம்பிக்கை கர்த்தரிலே இருக்க வேண்டும். Remember, your confidence is God. உன்னுடைய நம்பிக்கை கர்த்தரிலே இருக்கிறது. When you have confidence of God, He is your helper. அவர் உனக்கு உதவி செய்கிறவர். Be not be afraid. பயப்படாதே. What can man do to you? மனிதன் உனக்கு என்ன செய்வான்? No one can do anything to you. ஒருவன் உனக்கு ஒன்றும் செய்ய முடியாது. No weapon can come against you. உனக்கு எதிராக ஒருவனும் வர முடியாது. No tongue shall rise against you. ஒரு நாவும் உனக்கு விரோதமாய் எழும்பாது. God is saying, I am for you. நான் உனக்காக என்று கர்த்தர் சொல்கிறார். I am for you. நான் உனக்காக. When God says I have kept you safe in my arms, என்னுடைய கரத்திலே உன்னை பத்திரமாய் வைத்திருக்கிறேன் என்று சொல்லும் பொழுது, none can pluck you out of my என் arms. கரத்திலிருந்து ஒருவன் உன்னை பிடுங்க முடியாது என்று சொல்கிறார். There is a protection place in the kingdom of God. தேவனுடைய ராஜ்யத்திலே பத்திரமாய் பாதுகாக்கப்படும் ஒரு இடம் உண்டு. Hallelujah. He's a God of compassion. அவர் இரக்கம் உள்ளவர், மன உருக்கம் உள்ளவர். He's a Lord of compassion. அவர் மன இரக்கம் உருக்கம் உள்ளவர். Hallelujah. 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 I can do all things through Christ who strengthens me. என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினாலே எல்லாவற்றையும் செய்ய எனக்கு பலன் உண்டு. இது சரீர பலனே கிடையாது. அதை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணணும். You should understand, it's not a physical strength he's talking about. அவர் சொல்கிற இந்த வார்த்தை சரீர பலனை குறித்து சொல்லவில்லை. One of the things you need to understand, the way the pattern of your mind thinks, that's the way you walk in life. உன் மனசு எப்படி யோசிக்குதோ அப்படிதான் நீ நடந்து கொள்வாய். No, you have to think right. நீங்க வேற விதமா யோசிக்கணும். The richness of this world is not outside. இந்த ஐஸ்வர்யம், உலகத்தின் ஐஸ்வர்யம் வெளியே இருக்கு. It's not outside. வெளியே இல்லை. When God created you,
கர்த்தர் உன்னை சிருஷ்டித்த போது He has created you in a perfect, blessed way. அவர் சகல பரிபூர்ணத்தின் ஆசீர்வாதத்தின் பரிபூர்ணத்தினால் உன்னை படைத்திருக்கிறார். You are blessed already. ஏற்கனவே நீ ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கிறாய். Hallelujah. ஆமென். Hallelujah. Hallelujah. You don't have to copy the world to get blessed. ஆசீர்வாதத்தை நீ பெற்றுக்கொள்வதற்கு உலகம் பார்க்கிற விதமா நீ பார்க்க கூடாது. No, you are blessed already. ஏற்கனவே நீ ஆசீர்வதிக்கப்பட்டு விட்டாய். Hallelujah. ஹalleluya. கொரோனா வந்தது, நீ அதை தூக்கி தோள் மேல போட்டு நீ நடந்து போயிட்ட. Hallelujah. That is the power we have. அப்படிப்பட்ட வல்லமை நமக்குள்ள இருக்கிறது. That is the power we have. அப்படிப்பட்ட வல்லமை இருக்கிறது. So you are blessed already. ஏற்கனவே நீ ஆசீர்வதிக்கப்பட்டு You are விட்டாய். prospered already. ஏற்கனவே நீ செழிமையாக்கப்பட்டு விட்டாய். எவ்வளவு தூரம் உங்க ஆவியில ஆண்டவரை துதிக்கிறீங்க, கனம் பண்றீங்க, ஜெபிக்கிறீங்க, அந்நிய பாஷையில பேசுறீங்க, இன்னும் உபவாசம் எடுத்து இன்னும் ஆண்டவரோடு கூட நெருக்கமா இருக்கீங்களோ அவ்வளவு தூரம் ஆண்டவர் உங்களை கனப்படுத்தி உங்களை ஆசீர்வதிப்பார். When I talk about the blessings of the Lord, கர்த்தருடைய ஆசீர்வாதத்தை குறித்து நாம் பேசும் பொழுது the worldly blessings that you earn by yourself, இந்த உலகத்திலே நீயே சம்பாதிக்கிற ஆசீர்வாதம் இருக்குல்ல, அது உன் கையை விட்டு போயிடும். It அப்படி will go one day. நம்மளே சம்பாதிக்கிற இந்த ஆசீர்வாதங்களை நம்ம விட்டு போயிடும். It will go one day. நிறைய பேர் ஆசீர்வாதத்தை தக்க வச்சுக்கணும், எனக்கு கொடுக்கப்பட்ட சொத்தை நான் இன்னும் பாதுகாக்கணும், இன்னும் தக்க வச்சுக்கணும், யாரும் அதை எடுத்துடக்கூடாது, நான் கஞ்சத்தனமாக செலவு பண்ணி அதை சேவ் பண்ணி பேங்க்கில் வச்சு அதை இன்னும் நான் யூஸ் பண்ணணும். நோ, God is a liberal God. கர்த்தர் தாராளமாய் கொடுக்கிறவர். Is liberal. தாராளமாய் கொடுக்கிறவர். 5 இருந்தால் அது 10 மாற்றுவார், உனக்கு 10 இருந்தால் அது 15 மாற்றுவார், 20 இருந்துச்சா 40 மாற்றுவார். நீ என்னைக்கு 40 மாற போற தெரியுமா? ஆண்டவரே, இந்த 10 உம்முடைய கரத்தில் ஒப்பு கொடுக்குறேன், நீங்க பொறுப்பெடுத்துக் கொள்ளுங்க, நீங்க அதை ஆசீர்வதிங்க, நீங்க தான் அதுக்கு ஓனர்னு என்னைக்கு நீங்க சொல்றீங்களோ கர்த்தர் அதை 20 மடங்காய் கர்த்தர் அதை ஆசீர்வதித்து மாற்றுவார். Hallelujah. 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 God is good for us. கர்த்தர் நமக்கு நல்லவராக இருக்கிறார். My dear brothers and sisters, அன்பான சகோதர சகோதரிகளே, we need to understand one thing. ஒரு காரியத்தை நம்ம புரிந்து கொள்ளணும். If you have God on your side, கர்த்தர் உன் பட்சத்தில் இருந்தால், Proverbs chapter 4 verse 23, நீதிமொழிகள் 4:23, எல்லா காவலோடும் இதயத்தை காத்துக்கொள், அதிலிருந்து ஜீவ ஊற்று புறப்படும். அதிலிருந்து என்ன புறப்படுகிறது? ஜீவ ஊற்று. சத்தமா சொல்லுங்க எல்லாரும். வாய் தாறுமாறுகளை உன்னை விட்டு அகற்றி உதடுகளின் மாறுபாட்டை உனக்கு தூரப்படுத்து. உன் கண்கள் நேராய் நோக்க கடவது, உன் கண்ணிமைகள் உனக்கு முன்னே செம்மையாய் பார்க்க கடவது, உன் கால்நடையை சீர்தூக்கி பார், உன் வழிகளெல்லாம் நிலவரப்பட்டிருப்பதாக, வலதுபுறமாவது இடதுபுறமா சாயாதே, உன் காலை தீமைக்கு விலக்குவாயா. உன் காலை தீமைக்கு விலக்கு. கரெக்டா நம்மளை அளந்து அணுவா சொல்லிட்டார். இதுல வாயை மூடிக்கோ, ஒழுங்கா நட, அங்கேயும் இங்கேயும் பார்க்காத, நேராக என்ன நோக்கி பாரு, அழகா சொல்றாரு. வாசிங்க, அது வாசிங்க எல்லாரும் சேர்ந்து. எல்லா காவலோடு உன் இதயத்தை காத்துக்கொள், எல்லா காவலோடு உன் இதயத்தை காத்துக்கொள், உன் இதயத்தை காத்துக்கொள், அதிலிருந்து ஜீவ ஊற்று புறப்படும், அதிலிருந்து ஜீவன் ஊற்று புறப்படும். உன் வாய் தாறுமாறுகளை உன்னை விட்டு அகற்றி. என்ன அகற்றணும்? வாயின் தாறுமாறு. வாயின் தாறுமாறு எவ்வளவு அழகா சொல்றாரு. வாசிங்க. உன் கண்கள் நேராய் நோக்க, உன் கண்களை நேராய் நோக்க கடவது, நேரா பாரு, ஓரமா பார்க்காத. உன் கண்ணிமைகள் உனக்கு முன்னே செவ்வியாய் பார்க்க கடவது, செவ்வையாய் பார்க்க கடவது. பக்கத்து பார்த்து கேளுங்க, ஒழுங்கா பார்க்குறீங்களான்னு கேளுங்க. ஒழுங்கா பார்க்குறீங்களா? நல்லதே பேசுறீங்களா? அடுத்தது, உன் கால் நடைய சீர்தூக்கி பார். உன் கால்களில் என்ன சொல்றாரு? சீர்தூக்கி பார். உன் வழிகள் எல்லாம் நிலவரப்பட்டிருப்பதாக, வலதுபுறமாவது இடதுபுறமாவது சாயாதே. God is saying to us, கர்த்தர் நம்மை பார்த்து சொல்கிறார், change. மாற்றம். I have overcome the world. நான் உலகத்தை ஜெயித்தேன். Jesus has overcome the world. இயேசு உலகத்தை ஜெயித்தார். Every worldly things he has overcome. அவர் ஒவ்வொரு சூழ்நிலையை ஜெயித்தார். On the cross of Calvary, கல்வாரி சிலுவையிலே he took the sin of humanity to himself. மனுக்குலத்தின் பாவத்தை தன்மேல் ஏற்றுக்கொண்டார். For you to live a righteous life, நீ நீதி உள்ள வாழ்க்கை நீ வாழ வேண்டாமா? to holy and to be worthy ஆண்டவருக்கு பாத்திரவானான ஒரு பரிசுத்தம் in the sight of the Lord. கர்த்தருடைய பார்வையிலே அவருக்கு பாத்திரவானாய்
காணப்பட பரிசுத்தமான ஒரு Are you வாழ்வு. ready to be sanctified today? இந்த காலை வேளையிலே நான் பரிசுத்தமாக்கப்பட வேண்டும். Wash me thoroughly, O என்னை God. சுத்திகரியும் ஆண்டவரே. Lord, you have to change my life. என் வாழ்க்கையை மாற்றும் அப்பா. Every day say, change my என் life. வாழ்க்கையை மாற்றும். Change my mind. என் மனதை மாற்றும். Change my attitude. என்னுடைய கிரியைகள் எல்லாம் மாற்றும். Change my thinking. Change the way I talk. ஆண்டவரே என்னுடைய சிந்தனையை மாற்றும். நான் Lord, I பேச don't want to behave like this. ஆண்டவரே இப்படி நான் பேச நான் விரும்பவில்லை. Lord, I வாழ don't want to விரும்பவில்லை. go and join those bad friends. ஆண்டவரே தவறான நண்பர்களோடு சேர விரும்பவில்லை. Even in the place where I work, I want to be a child of God. நான் நடக்கிற இடமெல்லாம் தேவ பிள்ளை என்று காண்பிக்க விரும்புகிறேன். Surround me, O God. என்னை சுத்திகரியும். Surround me, O என்னை God. சுத்திகரியும். Lift my head higher, O God. ஆண்டவரே என் தலையை நீ உயர்த்த You வேண்டும். be my glory, O Lord. ஆண்டவரே நீ தலையை You உயர்த்துகிற be தேவன். my shield, O God. நீரே என் மகிமை, நீரே என் கேடகம். Let my eyes be focused on you, O என் God. கண்கள் உன்மேல் நோக்கமாய் You இருப்பதாக. are the lifter of my என் head. தலையை உயர்த்துகிறவர் நீர். Lord, touch my family. என் குடும்பத்தை தொடும் அப்பா. Touch my life. என் வாழ்க்கையை தொடும். Change my என் life. வாழ்க்கையை மாற்றும். That I want to be holy and worthy. ஆண்டவரே நமக்கு பரிசுத்தமான ஒரு நபராய் இருக்க விரும்புகிறேன். God is saying to us this morning, கர்த்தர் இந்த காலையில் நம்மை பார்த்து as சொல்கிறார். I am holy, நான் பரிசுத்தமாய் இருப்பது. you be holy. நீங்கள் பரிசுத்தமாய் As I am holy. நான் பரிசுத்தமாய் இருப்பது. தேவ ஜனமே ஆண்டவர் உன்னோடு கூட பேசுகிறார். தேவ ஜனமே, தேவ ஜனமே ஆண்டவர் உன்னோடு கூட பேசுகிறார். சபையின் விசுவாசியே ஆண்டவர் உன்னோடு கூட பேசுகிறார். நான் இன்னும் மகிமையாய் இருக்கிறது போல, இன்னும் பரிசுத்தமாய் இருக்கிறது போல நீயும் இன்னும் பரிசுத்தமாய் இரு என்று ஆண்டவர் சொல்லுகிறார். As I am holy, you be holy. நான் பரிசுத்தமாய் இருக்கிறது போல நீ பரிசுத்தமாய் இரு. The Lord is asking us to be holy. கர்த்தர் நான் பரிசுத்தமாய் இருக்கும்படி நம்மை அழைக்கிறார். The time has come for Zacchaeus to come and meet Jesus. நான் இயேசுவை சந்திப்பதற்கு சகீவு வாழ்க்கையில் ஒரு நேரம் வந்தது. The time has come for the Samaritan woman to come at the well and find Jesus. மத்தியான வேளையிலே தண்ணீருக்கு வந்து இயேசுவை சந்திக்க சமாரியா பெண்ணுக்கு ஒரு நேரம் இருந்தது. The time has come for the woman with the issue of blood to come and touch the hem of his garment. பெரும்பாலுள்ள ஸ்திரீ தன் வஸ்திரத்தின் ஓரத்தை தொடுவதற்கு ஒரு நேரம் வந்தது. The time has come for you. உங்களுக்கு ஒரு நேரம் வந்திருக்கிறது. Are you running like Jonah? யோனா மாதிரி போடுறீங்களா? Are you running like Jonah? யோனா Are you going in the wrong ways of life? தவறான பாதையிலே யோனாவை போல் ஓடுகிறாயா? God is calling you to his presence. கர்த்தர் இன்றைக்கு உன்னோடு கூட பேசுகிறார். Let us stand to our feet. எல்லோரும் நாம் எழுந்து நிற்போம். Think for a moment ஒரு நிமிடம் நினைத்து பார். that I need to be changed. ஆண்டவரே நான் மாற வேண்டுமே அப்பா. David said, wash me thoroughly. ஆண்டவரே முற்றிலுமாய் என்னை கழுவியருளும் என்று சங்கீதக்காரன் சொன்னான். He said, scrub me out of the iniquity of my life. ஆண்டவரே இந்த பொல்லாங்குக்கு ஆண்டவரே விலக்கி என்னை காத்துக்கொள்ளும். Because my transgression is always before me. எப்பொழுது என் பாவம் என் கண் முன்பாக இருக்கிறது. That I may be worthy in your sight. உம்முடைய பார்வையிலே பாத்திரவானாய் நாம் I may be counted as a loyal person in your sight. ஆண்டவரே உமக்கு முன்பாக உத்தமனாய் நான் காணப்பட வேண்டும். கண்களை மூடி கரங்களை உயர்த்துவோம். எத்தனை பேர் சொல்றீங்க, ஆண்டவரே என்னை சுத்தப்படுத்துங்க, என்னை சுத்தப்படுத்துங்கப்பா, என்னை கழுவுங்கப்பா, என்னை கழுவுங்கப்பா, என்னை சுத்தப்படுத்துங்கப்பான்னு சொல்றவங்க மாத்திரம் கரங்களை உயர்த்தி, ஆண்டவரே இன்னும் ஆண்டவரே உம்மை விட்டு நான் விலகி போகாதபடிக்கு உம்முடைய சத்திய வாக்குகளை நான் பின்பற்ற ஆண்டவரே என்னை ஒப்பு கொடுக்கிறேன், என்னை ஒப்பு கொடுக்கிறேன், என்னை ஒப்பு கொடுக்கிறேன் சொல்றவங்க மாத்திரம் இன்னும் நல்லா ஜெபிங்க, இன்னும் நல்லா ஜெபிங்க, வைராக்கியமா ஜெபிங்க. இந்த திருவிருந்தில் ஆண்டவர் உங்களுடைய எல்லா காரியங்களும் ஆண்டவர் கழுவட்டும், கழுவட்டும், பாவங்களை கழுவட்டும், சிந்தையை கழுவட்டும், எல்லாருடைய சத்துருடைய போராட்டங்களை இயேசுவின் நாமத்தினாலே, இயேசுவின் நாமத்தினாலே. எத்தனை பேர் சொல்றீங்க என்னோட கூட சேர்ந்து, இயேசுவின் நாமத்தினாலே, இயேசுவின் நாமத்தில் எல்லா போராட்டங்கள், பயங்கள், சத்துரு கொண்டு வந்த எரிச்சலின் ஆவிகள், சத்துரு கொண்டு வந்த சண்டையின் ஆவிகள், சத்துரு கொண்டு வந்த பிரிவினை ஆவிகள், சத்துரு கொண்டு வந்த குடி பழக்கத்தின் ஆவிகள், சத்துரு கொண்டு வந்த எல்லா உலக பழக்க வழக்கங்கள் எல்லாம் உங்க வீட்டில் மாறட்டும். இயேசுவின் நாமத்தில் இரு கரங்களை உயர்த்தி நல்ல வாய்களை திறந்து சத்தமா இயேசுவே என்று கூப்பிடுவர்களுக்கு ஆண்டவர் மனம் இறங்கி உங்களை தொடுவாராக, உங்களை தொடுவாராக, உங்களை தொடுவாராக. Let the Lord touch you. 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 உங்களுடைய சரீரங்களை ஆண்டவர் தொடட்டும், தொடட்டும். இயேசுவின் நாமத்தால் எல்லா விதமான சுகவீனங்கள், தலையிலிருந்து கால் வரைக்கும் இருக்கிற எல்லா சுகவீனங்களை, every weakness of your body, சரீரத்திற்கு பலவீனம், every
every weakness of your body, எல்லா பலவீனங்கள் I command it in the name of Jesus இயேசுவின் நாமத்தில் to be out. வெளியே போ. Out. பலவீனமே I வெளியே போ. send a word to your body. நான் சரீரத்துக்குள்ள ஒரு வார்த்தை அனுப்பு. பெற்றுக்கொள்ளுங்க, சுகத்தை பெற்றுக்கொள்ளுங்க. ஆமென். தலைவலி, நெஞ்சு வலி, கால் வலி, வயிறு வலி, என்ன தோள்பட்ட வலி, எல்லா முட்டி வலி, எல்லா உள்ளங்கால் வலி, அத்தனை இயேசுவின் அதிகாரமுள்ள நாமத்தால எல்லா சுகர், டயபெட்டிஸ், எல்லா பிளட் பிரஷர் இயேசுவின் நாமத்தாலே வெளியேறு, 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 வெளியேறு. இனிமேல் நீ அந்த மாத்திரை யூஸ் பண்ண அவசியம் இல்லை. No more medication for you. No more medication for you. No more tablets for you. No more bondage for you. No more clutch of the devil for you. Let the Lord deliver you right now. Jesus said, I have overcome the world. நான் உலகத்தை ஜெயித்தேன் என்று இயேசு I am a winner man. நான் ஜெயம் கொண்டவன். I am a winner man. நான் ஜெயம் கொண்டவன். எத்தனை பேர் ஜெயத்தை எடுத்துக்கொள்றீங்க? நல்ல கரங்களை ஒரு நிமிஷம் நல்ல கரங்களை தட்டி ஜெயம் 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 என்று 10 முறை சொல்லுங்க பார்க்கலாம். 10 முறை சத்தமா, கிறிஸ்து இயேசுவுக்குள் எனக்கு ஜெயம் உண்டு, கிறிஸ்து இயேசுவுக்குள் எனக்கு ஜெயம் உண்டு, இயேசுவின் அதிகாரமுள்ள இரத்தத்தின் வல்லமையினாலே எனக்கு ஜெயம் உண்டு. ஆமென். ஹalleluya 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 ஹalleluya. உன் வீடை ஆட்டி படைக்கிற அந்த பிசாசு இன்னைக்கு ஓடுது, இன்னைக்கு ஓடுது. உன்னுடைய வருமானம்லாம் திருடப்படுகிறது, உன் பணத்தெல்லாம் பிரச்சனைகள் திருடுது. இயேசுவின் நாமத்தினாலே உன் வருமானம் உனக்கு ஆசீர்வாதமாக, உன் வருமானம் உனக்கு பலனாக, உன் வருமானம் உனக்கு கர்த்தருடைய சுகத்தை அனுபவிக்கத்தக்கதான வருமானமாக இப்பொழுது மாறுவதாக. ஆமென். மாறுவதாக, மாறுவதாக, மாறுவதாக. Let your financial blessing be restored. மறுபடியும் ஆண்டவர் எல்லா உன்னுடைய பொருளாதார ஆசீர்வாதத்தை திருப்பி தருவாராக. நீ சம்பாதிக்கிற பணம் உனக்கு ஆசீர்வாதமாக, உன் குடும்பத்துக்கு ஆசீர்வாதமாக, உன் பிள்ளைக்கு ஆசீர்வாதமாக. எத்தனை பேர் ஹாஸ்பிட்டல்ல அநேக பணங்களை கட்டி 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 ஒவ்வொரு மாதமும் ஒவ்வொரு மாசமும் ஒவ்வொரு வாரமும் நீங்க டாக்டர் கிட்ட போய் செலவழிக்கிற பணம், மருந்து மாத்திரைகளுக்கு செலவழிக்கிற பணம் எல்லாம் இனிமேல் உன் கையை விட்டு போகாது, உன் கையை விட்டு போகாது, உன் கையை விட்டு போகாது. இயேசுவின் நாமத்தினாலே அந்த மெய்யான இயேசு தருகிற அந்த சுகத்தை பெற்றுக்கொள். ஆமென். Receive that healing. Receive that healing. Receive that healing. Receive that healing. அந்த சுகத்தை வேணும்னா நல்ல கரங்களை உயர்த்தி நல்லா நீங்க துதிக்கணும். ஏதோ நான் மைக்க வச்சிருக்கனால பேசுறது கிடையாது. உன் சுகத்துக்கு நீ தான் பேசணும். உன் பசிக்கு நான் சாப்பிட முடியாது. சீக்கிரமா வாய்களை திறந்து நல்லா துதிக்கணும். டக்குன்னு துதிங்க. துதினால் நிரப்புங்க சபையை, துதினால் நிரப்புங்க, துதினால் நிரப்புங்க. எத்தனையோ வார்த்தைகளை பேசுறீங்க ஒரு வாரம் முழுவதுமாக, உங்க வேலைகளுக்காக, உங்க குடும்பத்திற்காக எத்தனையோ காரியங்களை பேசுறீங்க. ஆனா இப்ப நீ பேசுற வார்த்தைகள் உன்னுடைய சுகத்துக்காக நீ பேசுகிற வார்த்தைகள். Jesus, 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 Jesus. Gracious Heavenly Father, பரலோக பரமபிதாவே, bless every family, எல்லா குடும்பத்தை ஆசீர்வதியும். bless every little children, ஆண்டவரே ஒரு சின்ன பிள்ளை ஆசீர்வதியும். bless our ministry. எங்கள் ஊழியத்தை ஆசீர்வதியும். Lord, bless this coming week, அந்த வர்ற வாரத்தை குறித்து நாங்கள் from ஜெபிக்கிறோம். Monday till Sunday. ஆண்டவரே திங்கள் முதல் சனி வரையிலும் Protection over God's people. தேவனுடைய ஜனத்தின் மேல் தேவனுடைய பாதுகாப்பு. எல்லாரும் இரு கரங்களை உயர்த்துங்க. Protection over God's people. பாதுகாப்பு கர்த்தருடைய பிள்ளைகளுக்கு. The blood of Jesus protects them. இயேசுவின் இரத்தம் அவர்களை பாதுகாப்பு. Every attacks of the enemy. எல்லா சத்துருடைய போராட்டத்திலிருந்து I பாதுகாப்பு. sprinkle the blood of Jesus on every vehicle. இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்தின் பலமேல ஒவ்வொரு வாகனத்தின் மேலும் நாங்கள் From கட்டளையிடுகிறோம். every family. ஒவ்வொரு குடும்பத்தின் மேலும் Let them experience victory after victory. ஜெயத்தின் மேல் ஜெயத்தை அவர் சுதந்தரிப்பார்கள். Thank you for this wonderful service. இந்த அருமையான ஆராதனைக்காக உமக்கு நன்றி. In Jesus' name we pray. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே. Amen.